1996ல தான் கெஃபே காஃபி டே ஃபர்ஸ்ட் பெங்களூர்ல ஸ்டார்ட் ஆகுது. இதை யாரு ஸ்டார்ட் பண்றா அப்படின்னா சித்தார்த்தா அப்படிங்கிற ஒரு பிசினஸ் மேன். அவங்க ஓன் லேண்ட்ல இருக்கிற காஃபி சீட்ஸை தான் இவங்க பயன்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போக போக 7,000 கோடி கடன் வந்துட்டு வருது. அதனால 2019 அப்ப சூசைட் பண்ணிக்கிறாங்க. இவங்களோட ஒய்ஃப் தான் மாளவிகா ஹெக்டே, கர்நாடகாவோட எக்ஸ் சிஎம் ஓட பொண்ணு. 2020 அப்போதான் கெஃபே காஃபி டேயோட சிஇஓ ஆகுறாங்க மாளவிகா ஹெக்டே. அப்போ அவங்களோட கம்பெனில இருக்க எம்ப்ளாயிஸ்க்கு எல்லாம் ஒரு ஓபன் லெட்டர் எழுதுறாங்க. நான் எப்படியாச்சும் இந்த கடன் எல்லாம் அடைச்சிருவேன். அவங்க சொன்ன மாதிரியே 2022ல 7,000 கோடி இருந்த கடனை 700 கோடிக்கா கொண்டு வர. அவங்க ஹஸ்பண்டோட டெத், அவ்வளோ கடன், அதுக்கப்புறம் எம்ப்ளாயிஸோட நிலைமையெல்லாம் புரிஞ்சுக்கிட்ட இவங்க எந்தெந்த ஷாப்ல எல்லாம் வந்துட்டு அதிகமா ரெவென்யூ ஜென்ரேட் ஆகலையோ அதெல்லாம் க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சு கரெக்டா பிளான் பண்ணி இந்த பிசினஸ் ஒரு சக்சஸ்ஃபுல்லா மாற்ற ஆரம்பிக்கிறாங்க. கொரோனா டைம் அப்பவும் அவங்க நிறைய ஷாப்ஸை வந்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டு கொரோனா கைட்லைன்ஸை வந்துட்டு கரெக்டா ஃபாலோ பண்ணி எந்த பிளேஸ்ல வந்துட்டு ஷாப் இருந்தா அது நல்லா சேல்ஸ் ஆகும் அப்படின்னு யோசிச்சு அந்த டைம்லயே அவங்க வந்துட்டு சேல்ஸை வந்துட்டு பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அவங்க நினைச்சிருந்தா இது எதுவுமே பண்ணியிருக்கிறதில்ல. ஆனா அவங்களோட ஹஸ்பண்டோட ட்ரீம் எப்படியாச்சும் சக்சஸ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினாலையும் அவங்களோட கம்பெனில வேலை பார்க்குற ஸ்டாஃப் எந்த ஜாபும் இல்லாம இருந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்தினாலையும் தான் இதை இவ்வளவு தூரம் கொண்டு வந்து இந்த பிசினஸ் சக்சஸ்ஃபுல்லா இன்னும் ரன் பண்ணிட்டு இருக்காங்க.